ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருப்பது ஒரு லட்சார்ச்சனை விழா. எந்த கோயிலில் சார் லட்சார்ச்சனை விழா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு கல்யாணராமர் திருக்கோயில். உண்மையாகவே பேரை கேட்கும் போதே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத தாசரதி கல்யாணராமர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு தாசரதி கல்யாணராமர். இத்திருத்தலத்தின் தாயாராக அருள்மிகு ஸ்ரீ சீதா தேவி அருள் பாலிக்கிறார். அருள்மிகு தாசரதி கல்யாணராமர் திருக்கோவில் அருள் புரியும் ஸ்தலம் ராமன் கோவில், மாவட்டம் திருவள்ளூர். இத்திருக்கோவிலானது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அவர்கள் சம்பிரதாயப்படி கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவிலை சுற்றிலும் அக்ரஹாரம் இருந்து மக்கள் இத்தல இறைவனை பூஜித்து அருள் பெற்று வந்தனர். இத்தலத்தில் ராமபிரானின் சிலாரூபத்தின் வலது பக்கம் சீதா பிராட்டி அமர்ந்து ராமர் கல்யாணராமராக அருள் பாலிக்கின்றார். கல்யாணராமர் திருக்கோயில், இப்படி ஒரு கோயில் நம்ம பார்த்ததே இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், ராமபிரானுக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது. எங்கேயுமே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. கொடுத்து வைத்த கேமரா. உண்மையாகவே நம்ம சில நேரத்தில் சில கோயிலுக்கு போய் எடுக்கணும்னு நினைக்கும் போது அபிஷேகம் முடிஞ்சிருக்கும். அந்த பெருமான் அதை விரும்பலைன்னு நாங்கள் நினச்சிப்போம். ஆனால் இந்த திருக்கோயிலில் ராமபிரான், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராம நவமியில் மட்டும்தான் ராமர் கோயில் திருவிழா நடக்குமா? கிடையவே கிடையாது. விசாகத்துலேயும் நடக்கும். வைகாசி விசாகத்தில் ராமர் திருவிழா நடக்கிற திருக்கோயில்கள் கூட உண்டு. அது அந்த கோவிலுடைய வரலாறை பற்றி கேட்டால் தான் தெரியும். ஆனால் இந்த திருக்கோயிலில் உண்மையாக நான் சொல்கிறேங்க, அந்த ராமபிரானுடைய அபிஷேகத்தை பாருங்கள். நீங்களே மனசார நீங்கள் கும்பிடுற தெய்வம் கண்ணில் தெரியும்.
இந்த உற்சவருக்கு நடந்த அபிஷேகத்தை பார்த்துட்டிங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கும். சிரித்த முகம். ராமன்னாலே சாந்தங்க, ராமன்னாலே சந்திரன், ராமச்சந்திரன்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய குலத்தில் பிறந்தவன் ராமச்சந்திரன், ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொறுமை, நிதானம், எல்லாத்தையும் ஒரு மனிதன் எப்படி கடைபிடிக்கணுங்கிறத ராமதாவதாரத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ராமாவதாரத்தில் நிறைய சாப விமோச்சனங்கள், பாப விமோச்சனங்கள், பசு சாபதோஷ நிவர்த்திகள், பசு சாபதோஷ நிவர்த்திகள், இதையெல்லாம் பெருமாள் நமக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வகையில் இந்த திருத்தலத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். இங்கு ஆஞ்சநேயர் பால ரூபமாய் பாலாஞ்சநேயராக அமைந்திருப்பதனாலே குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் அனைவருக்கும் பாலாஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு செய்து வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பாகம் அமையப்பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அழகுக்கும் ரம்யமான தோற்றத்துக்கும் பெயர் பெற்றவர் ராமர். அவருக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று சுப்ரபாதம் தொடங்குகிறது. அந்த கோசலை மைந்தனை பக்தர்கள் இன்னும் பலவாறாக கொண்டாடுகின்றனர். கம்பராமாயணத்திலேயே கம்பர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ராமன் எப்படி நடந்தார், எப்படி வில்லு ஒடிச்சார், இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாங்க. கேட்டாலே வீடு நல்லாயிருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி வகையில் இந்த திருத்தலத்தில் சுவாமியோட உயரம் 6 அடி. 6 அடிங்கிறது சுவாமியை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் சுவாமி சந்தோஷமாக இருப்பார். எப்போ சந்தோஷமாக இருப்பார்? லக்ஷ்மண் கூட இருக்கும்போது, சீதா தேவி வலது பாகத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இதையெல்லாம் விட கல்யாண சந்தோஷம். நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பட்டாபிஷேக ராமர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாபிஷேக ராமர் படத்தை தாராளமாக வைக்கலாங்க. அது ரொம்ப புண்ணியமான படம். அந்த படம் வீட்டில் இருந்தாலே மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு திருத்தலம் இன்னைக்கு கல்யாணராமர் அப்படிங்கிற அந்த கல்யாணராமரை பார்த்துட்ருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த கல்யாணராமருடைய அலங்காரம் நிஜமாக சொல்கிறேன், நின்று பாருங்கள். அந்த கருணாவிடா கடாட்ச விழிகளோடு ராமச்சந்திர மூர்த்தி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அந்த 2 நிமிடம் நிஜமாகவே சிரித்த முகம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.